வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு டாப் சீரியலோட பிக் ரீப்ளேஸ்மெண்ட் பற்றி தான் ஷேர் பண்ண போகிறோம். இதை பற்றின எஸ்டர்டே வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். பட் ரீப்ளேஸ்மெண்ட் ரொம்பவே கெஸ்ஸிங்ஸாக இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் நிறையா விதமாக திங்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன் இந்த மெயின் ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க மூணாவது ரீப்ளேஸ்மெண்ட்டாக சேஞ்ச் ஆகிறாங்க. ஸோ ஆல்ரெடி 2 பேர் சேஞ்ச் ஆகிட்டாங்க. ஸோ அவங்கள ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி மூணாவது ஆக்டர் வர போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக கெஸ்ஸிங்ஸ் இருக்கும். ஸோ யாரை சூஸ் பண்ண போகிறாங்க, ஸோ இவங்க ஆக்ட் பண்ணால் பர்ஃபெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆல்ரெடி சீரியலை கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணிகிட்ருக்க மகாநதி வேறு லெவல் ஹிட்டாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த சீரியலில் கங்கா கேரக்டர் தான் அடிக்கடி ரீப்ளேஸ்மெண்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ தான் சீரியலுக்கு ஒரு குட் ரெஸ்பான்ஸ், அதாவது அவங்களோட பேரிங்க்கு வரும்போது சடன்லி ஃபீவர்னால சீரியலை விட்டு குயிட் ஆக வேற சுச்சுவேஷன் வந்துருந்துச்சு. பட் அவங்களுக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிது. ஸோ இப்போ ஃபைனலாக கங்கா ரீப்ளேஸ்மெண்ட் ஆயிட்டாங்க. ஸோ யார் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சன் டிவியில் டாப் 1 சீரியலில் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. வேற யாரும் கிடையாது. அந்த சீரியலில் ஆக்ட் பண்ணிட்டு இருக்க தரணி. ஸோ சிங்கப்பெண்ணே சீரியலில் இவங்க ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க நியூ திவ்யாவா, அதாவது நியூ கங்காவா ஆக்ட் பண்ணுவாங்களா அப்படின்றது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இவங்க ஆக்ட் பண்ண போகிறாங்க, அவங்க ஆக்ட் பண்ண போகிறாங்க, ஸோ அவங்களாம் ஆக்ட் பண்ண நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி. பட் ஃபைனலாக சேனல் சிங்கப்பெண்ணே சீரியலில் ஆக்ட் பண்ண தாரணியை தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட என்ட்ரி டுடே எபிசோடில் வந்திருக்கு. ஸோ நிறைய பேர் இவங்க வந்ததுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ரீப்ளேஸ்மெண்ட் எப்படி இருக்கு? ஸோ ஆல்ரெடி செகண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டை கொண்டு வந்தாங்க. இப்போ தேர்ட் ரீப்ளேஸ்மெண்ட் குமரன் கங்கா அவங்களோட பேரிங். ஸோ இவங்களோட நியூ பேரிங் அப்கமிங் எப்படி இருக்க போகுது? ஸோ ஸ்டோரி லைன் அவங்களுக்கு இனிமேல் தான் கிரியேட் பண்ணிட்டு ஒரு மெயின் ரீசனாக ஸ்டோரியை கொண்டு வரலான்னு இருக்கிறப்போ இந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் நடந்திருக்கு. ஸோ இப்போ இவங்க வந்ததுக்கப்புறம் சீரியல் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இவங்க பர்ஃபெக்டாக இருக்காங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருந்தேன். நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் நிறையா ஆஃப் ஸ்க்ரீன் பிக்சர்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் விசிட் பண்ணால் மறக்காமல் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வியூவர்ஸ்.